Hey friends, welcome back to my channel Adventure with Jones. இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஆந்திரா பக்கத்தில் இருக்க அந்த தலக்கோனா அப்படின்ற அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்முடைய சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த தலக்கோனா ஃபால்ஸோடைய பார்க்கிங் ஏரியாவில் தான் இருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த பார்க்கிங் நம்ம ட்ராவல் டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து 66லேருந்து ஒரு 75க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஃபால்ஸ் வந்து அப்படியே வர தண்ணி குரங்குங்க இருக்குது. குரங்குங்க பயங்கரமான அட்டகாசம் பண்ணுதுங்க. ஃபுல் போகிற வர எல்லாரையும் வந்து அட்டகாசம் பண்ணுது, பிடுங்கி சாப்பிடுதுங்க. அங்கே செய்கிறவங்க பலகாரம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் பிடுங்கி சாப்பிடுது. பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக பலகாரம்லாம் சுட்டு ஊற்றிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு பயங்கர டேடாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பாருங்கள், கோபி பயங்கரமாக குளிக்கணுன்ற ஆர்வத்தோடு வந்திருக்காரு. அப்படியே இந்த இடத்துல படிக்கட்டு மாதிரி ஏறுது. இது ஃபுல்லாக அந்த ஓடையில் ஃபுல்லாக தண்ணி அப்படியே க்ளீனாக வந்துட்டுருக்கு. க்ளீன் வாட்டர் பாருங்கள், பக்காவான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அதாவது தண்ணி வரும்போது இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து நிறையா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து கண்டினியூஸாக எல்லாத்துலேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கனால இங்கேயும் நல்ல மழை, அதனால் கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸில் நல்ல தண்ணி இருக்குங்க. போயிட்டு குளிச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு எவ்வளோ தண்ணி இருக்குன்றது இருக்காங்க சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அப்படியே ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இருக்கும். அந்த 500 மீட்டர் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது. சுற்றி இந்த இடத்த பாருங்கள், ஒரு சரியான லொக்கேஷன். அங்கங்கே அந்த ஸ்ட்ரீம் மாதிரி தண்ணி ஓடிட்டுருக்குங்க. நிறைய குரங்கு இருக்குது. தண்ணி ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் வருது. நிறைய தண்ணி இருக்கும்னு நாங்கள் நினச்சோம், பட் நினச்ச அளவுக்கு தண்ணி இல்லை. அதுதான் உண்மை. கீழே பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த மசாஜ் பண்ணுறவங்க வந்து பயங்கரமாக தண்ணி இருக்குன்னாங்க. ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. பார்த்தோன்னா ஓவர் க்ரௌடு வர இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். இங்கே இருக்க மங்கிங் சரியான அட்டகாசம் பண்ணுதுங்க. இது மாதிரி அட்டகாசம் தாங்க முடியல. வந்து நம்மக்கிட்ட இருக்க காரை மைக்கெல்லாம் கொடுது. டேனியோடைய கிங்காங் பிளான் தான் இது. சும்மா இல்லாமல் பாருங்கள், போகிற வர எல்லோரையும் போடுறோம் பாருங்கள். பாருங்க, தேங்காவை தேடி தின்னிட்டு இருக்கார் ஒருத்தர். கையில் கொம்பு இது பார்த்தெல்லாம் போடுவேன். இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸுடைய மொத்த இது. கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, தண்ணி டீசெண்டாக தான் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லணுன்னு விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் இது எங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ஏரியாவில் பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மசாஜ் வந்து அவங்க வந்து ஒழுங்காக ப்ராப்பராக பண்ண மாட்டேன்றாங்க. கொஞ்சம் ஏனோ தானோன்னு பண்ணுறாங்க. சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முதுகுலலாம் வந்து அடிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, அடிக்கிறாங்கன்ற சென்ஸ் அவங்க ப்ராப்பராக பண்ணல, இஷ்டத்துக்கு எதாவது பண்ணுறாங்க. எதாவது ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இந்த இடத்துல பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ கண்டிப்பாக மசாஜ் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். ஒரு குட்டி குளியல் போட்டோம். என்ன கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 1.5 தான் தருவேன். ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு நிறைய கோவில்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த கோவில்லாம் வந்து நீங்கள் வரும்போது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே அந்த கோனா ஃபால்ஸ் வந்து நீங்கள் வரலாம். ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வருது. ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் வரலாம். பாருங்கள், ஃபேமிலியாக அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க எல்லாமே. பார்த்தீங்களா, எல்லாம் ஓடிடுச்சுங்க பயந்து.
ஸோ இந்த கோனா ஃபால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா தொட்டி கோனா அப்படின்றாங்க. ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்னு மேலே போட்டிருக்கு பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு. பட் என்னென்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்லாம் போடல. இப்போ இன்னும் கொஞ்சம் கேட்லாம் போட்டு இந்த இடத்துல சின்ன பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு பார்க் மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேடி டேனி அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்போ போனாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா விளையாடுறதுக்காக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் தான் இருக்குது. நிறையா இருக்குது. இந்த காட்டு பகுதியில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இங்கே ஆக்சுவலாக இங்கே இருக்குது அப்படின்றதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கோனா ஃபால்ஸ் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். நம்ம போகும்போது வாட்டர் ஃபால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே இருக்க அந்த மிருக வகைகள், ரெப்டைல்ஸ், மலைப்பாம்பு, இந்த பாம்புகள்லாம் இருக்கும் அப்படின்றது தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா லெப்பர்ட்ஸுமே இருக்குங்க. சீட்டா இருக்குது. நிறைய பசங்க, சின்ன பசங்க விளையாடுறதுக்கான இந்த இடமும் இருக்குது. வாங்க அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம போக போகிறோம். அங்கே போய் அங்கே என்ன இருக்குன்னுன்ற உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊத்துக்கோட்டை அந்த ஏரியாவில் போய் ஆக்சுவலாக சாப்பாடு வாங்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு ஒரு ஃபால்ஸில் குளிச்சாச்சு. அடுத்த ஃபால்ஸ் இது வந்து ஹிடன் ஃபால்ஸ், தொட்டி கோனா இந்த ஃபால்ஸோடைய பேர். இங்கே ஒரு என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணோம், ஒரு 10 ரூபா. அதையும் பே பண்ணிவிட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்துச்சு. குட்டி பசங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும் இந்த இடம். இங்கே ட்ரக் பண்ணி ஆக்சுவலாக அந்த தொட்டி கோனாக்கு போனோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டாக ஒரு 750 மீட்டர்ஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கும் இந்த ஏரியா. இது பாருங்கள், சரியாக அந்த மலை, இந்த மலையிலேருந்து அந்த ஜென்ரேட்டர் அந்த ஊற்று தான் வந்து இந்த கரெக்டாக அந்த எண்டில் வந்து ஃபால்ஸாக இருக்குது நமக்கு. நம்ம கூட பார்த்திங்கன்னா எல்விஸ் இருக்கா, சரியாக ஆட்டம் போட்டார் எல்விஸு அந்த ஃபால்ஸில். எங்களுடைய மீதி கேங் அப்படியே வந்துட்டுருக்கு பொறுமையாக. அப்படியே நாங்களும் போயிட்டுருக்கோம். வாங்க திருப்பி ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத. அப்படியே ட்ரக் பண்ணி வந்துட்டு இருந்தேன் ரொம்ப தூரமாக. கிட்ட வந்தோன்னா பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அப்படியே இந்த பக்கம் கவர் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு குட்டை மாதிரி இருக்கும் இந்த இடம். அதில் ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்குது, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே வந்து சமையலே பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே 2 பக்கமும் கவர் ஆகி எங்களுடைய கேங் இது நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தோம். சரியான இந்த வருங்க ஒரு ப்ராப்பரான கிராஸ் லேண்டுங்க. அதெல்லாம் கிராஸ் லேண்டுங்க, மவுண்டைனில் இருக்குது. அப்படியே ஒரு கிராஸ் லேண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த என்ன சொல்கிறது, அந்த கிராஸ் லேண்ட் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. அங்கே ஃபுல்லாக ட்ரெக்கிங்லாம் வந்து கொஞ்சம் ஏறணும். ஆக்சுவலாக மலைலாம் ஏறி ட்ரை பண்ணோம். நல்லா ஹைட் ஏறிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி திருப்பி பார்த்திங்கன்னா அந்த தொட்டி கோனா ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஆக்சுவலாக என்னென்னா இன்னும் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். ஃபுல்லாக பாட்டில் பீசஸுங்க இந்த இடத்துல. அது மட்டும் கொஞ்சம் ஒரு பெரிய ட்ராபேக். மோரோவர் பார்த்திங்கன்னா நல்ல மான்சூன் இருந்து கூட தண்ணி வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னே தெரில, எனக்கு தெரிஞ்சு நான் போன அன்றைக்கே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது. இருந்தாலுமே கூட வந்து நிறைய வாட்டர் ஃப்ளோ கிடையாது. ஏதோ கொஞ்சம் அதை பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. மெயின் கோனா ஃபால்ஸ்லையும் சரி இங்கேயுமே சரி தண்ணியோடைய ஃப்ளோ ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சின்ஸ் இந்த இடத்துல வந்து வேலிலாம் போட்டு வந்து ஃபீஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக மெயின்டைன் பண்ணலாம். நிறைய பேர் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இங்கே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த பாட்டில்ஸ்லாம் உடைக்கிறாங்க போல இருக்குது. அதுவுமே வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணோம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஓரளவுக்கு ஓகேங்க. அதாவது சென்னைக்கு கிட்ட ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதாவது ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா இருக்க ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். ஒன்று கோனா ஃபால்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா தடா. ஸோ இந்த ஃபால்ஸ் தான். ஸோ நம்ம அதில் இந்த கோனே ஃபால்ஸ் தான் வந்து நம்ம வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக வேறு ஏதாவது லொக்கேஷன் பார்க்கலாம்.
சரிங்களா, இந்த பாருங்கள் இந்த தண்ணி வருது பார்ப்போம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அட்வென்ச்சர் வித் ஜோன்ஸ், ஃபாலோ அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச்.